சிரிப்பப்படி எதிர்த்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. கண்ணை திறந்து பாருமா. அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. அந்த கிழவை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டான்? இப்ப வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா லேண்ட் நமக்கு தான். எப்படி? அந்த கிழவனோட பேத்தி பூங்கொடிக்கு நம்ம சகலம் பையனை தான் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருக்கு. நீங்க வந்ததுல இருந்து எங்களையே மறந்துட்டியே ஜீவா. என்னதான் நீ அவசரப்பட்டாலும் பூவை பிடிக்க முடியாது ஜீவா. உங்க நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். எங்க நல்லதை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கு. எங்க அம்மா விட யாருமே எனக்கு நல்லது நினைக்க முடியாது. இல்ல பூங்கொடி, பாரு, இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வெளியூர்காரன் தான் அன்னைக்கு திரும்ப அறையாம விட்டேன். ஆனா இப்போ ஏண்டா விட்டோன்னு நினைக்கிறேன். மூக்கு வரைக்கும் கை நீட்டலாம். மூக்க தொட்டா நான் பத்திரகாளி ஆயிடும். தம்பி கொஞ்சம் நில்லுங்க. தம்பி, நீங்க என் பேத்திக்கிட்ட அள்ளி விட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். அவங்க என் நிலத்துக்காகத்தான் கல்யாணத்தை பண்றாங்கங்கிறத நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லையா, அந்த புரோக்கர் தான் சொன்னான். அவனும் உள்ளூர்காரன் தான். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு பூங்கொடி வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறான். உங்களுக்கு நான் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவன் தான். ஆனால் நான் சொல்கிறதுல உண்மை இருக்குது. வரதட்சணை வாங்குறவங்களே தப்பான ஆளுகளாக இருக்கும்போது அதை சூழ்ச்சி பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படியா நல்லவங்களாக இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் உங்கள் பேத்தி வாழ்க்கை அடங்கியிருக்கு. அவங்க நிலத்து மேல குறியா இருக்கும் போதே நான் நினைச்சேன், அவங்க மூஞ்சியும் முகரையும் இதெல்லாம் அவ அம்மாக்காரி பார்த்த வேலை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொண்ணு கேட்டு வந்தப்போ வேணான்னு சொன்னா, இப்போ அவளே மாறிட்டா. ஆனா பூங்குடிதான் பாவம். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். ஐயா, அவங்கள விடுங்க ஐயா. முதல்ல உங்கள் பேத்தியை பாருங்கள். பூங்கொடிலாம் நல்லா வர வேண்டிய பொண்ணு. அவெல்லாம் காலேஜ் போய் படித்தானா தமிழ்நாட்டு டீமுக்கே விளையாடலாம். அப்படியே இந்தியாவை கூட விளையாடலாம். இந்தியாக்கெல்லாம் விளையாண்டா லைஃப் செட்டில் ஆகிடும் ஐயா. அவன் நல்ல திறமையான பொண்ணு ஐயா. தம்பி, அவளுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள அவ சொந்த கால நிக்கிறத நான் பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவ சோத்துக்கு இன்னொருத்தனுடைய கையை எதிர்பார்க்கிற நிலைமை வந்துடவே கூடாது. ஐயா, காலேஜுக்கு அனுப்பாமல் அவளை கல்யாணம் பண்ணி வச்சா அவளுக்கு அந்த நிலைமை தான் வரும். நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா எங்களுக்கு என்னமோ லாபம் தான். நாங்கள் அந்த இடத்துல ரெசார்ட் கட்டிட்டு போயிடலாம். இதையும் தாண்டி நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பேத்தியோட வாழ்க்கை சீரழியாமல் இருக்கணும். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் யாரை நம்பி சென்னைக்கு அனுப்புவேன்? நீங்கள் என்ன நம்பி அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சு உங்கள் பேத்தியை நான் முன்னுக்கு கொண்டு வரேன். தம்பி, நீங்க பூங்கொடி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த போதே கவுளி கத்திச்சு. இப்போ கோவில்ல மணி அடிச்சு உங்களை நம்பலான்னு சொல்லுது. கண்ணை கட்டி காட்டுல விட்டாப்புல இருந்த இப்ப அந்த மலை கருப்பனே வந்த மாதிரி இருக்கு தம்பி. உங்க விலாசம் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க தம்பி. இந்தாங்க ஐயா. இதை பற்றி பூங்கொடிக்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஏன்னா நான் முதல் பார்த்தப்பவே தப்பாக எதுவும் நடந்து போச்சு. இப்போ வரைக்கும் அது தொடருது. அவ பிடிவாதக்காரி தம்பி, ஆனா ரொம்ப பாசக்காரி. பொறுமையா சொன்னா புரிஞ்சுக்கலாம். நான் எதுவும் தப்பாக நினைக்கல ஐயா. நீங்கள் பூங்கொடி அனுப்பிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நானே காலேஜ் கூட்டிகிட்டு போய் சேர்த்தி விட்றேன். என் பேத்தி அங்க வந்தா
நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிறத விட இங்க இருந்தா அவ வாழ்க்கை போயிடும் சொல்றீங்களே, இனி எப்படி விடுவேன்? என் உசுறு கொடுத்தாவது அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கும் தகவல் சொல்றேன். நல்லதையா, அப்போ நான் வரட்டுமா? ஆ. வரேன். மலக்கருப்பா, இது என்ன புடவை? இது அம்பிட்டுத்தானே புடவை? இதை என்னத்தனை எடுக்கிறது? டிசைனுக்கு 4 கலர் கொண்டு வந்திருந்தா எத்தனையோ பிடிச்சதுல உன்னை பார்த்து எடுத்துருக்கலாம். என்ன இதை மட்டும் கொண்டு வந்துட்டு இதுல ஒரு புடவை எடுத்தா எப்படி எடுக்கிறது? சும்மா இருங்க. இந்தாங்கம்மா, இதுல ஏதாவது பாருங்க. என்னையா ஆப்பர் இப்பர் ஒண்ணும் இல்லையா? இங்க பாருங்கம்மா, விலையை ஏத்தி தள்ளுபடின்னு விற்கிற சீட்டிங் வியாபாரம்லாம் நம்ம கிட்ட கிடையாது. சரி சரி, ரொம்ப பேசாத. அந்த சிவப்பு கலர் புடவை கொடு. அத்தாச்சி, இது நல்லா இருக்கும்ல பூங்கொடிக்கு? இல்ல, பூங்கொடிக்கு அந்த சிவப்பு கலர் புடவையோட பச்சை கலர் புடவை தான் நல்லா இருக்கும். பாருங்க. அது சரி அத்தாச்சி, இது மூஞ்சி பாத்தீங்களா? வாயை பார்த்துட்டே இருக்கான் பாத்தீங்களா? மூஞ்சி முறையும் பாருங்க, புடவை வைக்கிற மாதிரியா இருக்கா? என்ன நீங்க? திருட்டு பயிலுங்க இப்படிதான் இருக்காங்க. என்னையா பார்த்துட்டு இருக்க? புடவை எடுத்து போடியா. கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடக்குது. புடவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் சரோஜா உன் முகம் தெளிஞ்ச ஓட மாதிரி இருக்குமா? பின்ன பொண்ணு கல்யாணத்தை பண்ணும்போது பெத்தவங்க மனசுல ஒரு தெளிவு வரும் பாருங்க. அடடா, புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தக்கால் நடுறதுன்னு நிக்க நேரம் இல்லாம போனாலும் மனசுல ஒரு நிம்மதியும் கல்யாணம் ஒழுங்கா நடக்கணுமேங்கிற பதட்டமும் எல்லாம் கலந்து ஒரு மாதிரியா இருக்கும். அத்தாச்சி, பூங்கொடி அந்த பக்கம் இருப்பா. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி. வேண்டாமா, புள்ள எதுக்குமா கஷ்டப்படுத்துறீங்க? புது இடத்துக்கு போறோம், போற இடம் எப்படி இருக்குமோன்னு அதுவே கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். அதையேமா சிரமப்படுத்துறீங்க? வேணும்னா மலேசியால இருந்து மாப்பிள்ளையோட போன் நம்பரை அனுப்பிவிட சொல்லுவோம். 2 பேரும் பேசிக்கிட்டா மனசுல இருக்கிற சந்தேகமும் தீந்துரும், சந்தோஷமும் வந்துரும் இல்ல? என்னன்னு, ஏதாவது முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் உட்காருங்க, அப்புறமா பேசிக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் வந்தோம். கொஞ்சம் அப்படி போய் பேசுவோமா? சரி வாங்க. நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னன்னு? ஒண்ணு இல்ல சரோஜா, நாம முன்ன பின்ன மாத்தி பேசணும்ல. மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. முதல்ல வேண்டாம்ட்டு அப்புறமா வர வச்சு இப்ப பூங்குடி பிரச்சனை பண்ணி அடுத்தடுத்து பிரச்சனை ஆயிடுச்சுல, அதான் யோசிக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. அவரு உங்க பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறதால அவங்களுக்கும் வேற வழி இல்ல. இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா? 4 பேருக்கு முன்னாடி ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? என்னன்னு இப்ப வந்து இப்படி எல்லாம் சொன்னா நான் என்னென்ன பண்றது? உன் வாக்கு மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா பொண்ணு துடுக்கா இருக்கால்ல. மாப்பிள்ளை வீட்டுல கண்டிஷனா சொல்லிட்டேன் தா, கல்யாணம் நடக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் வராது. இதுக்கு மேலையும் பிரச்சனை வந்தா அதுக்கு நான் கேரண்டி. அப்படியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலத்தை உங்க பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். இவரு சொன்னாலும் அவங்க மனசு கேட்கல. இல்ல இப்ப அப்படியெல்லாம் நிலத்தை எழுதி வாங்கினா தப்பா இருக்கும், நாங்க நிலத்துக்காக எல்லாம் ஒண்ணும் கல்யாணம் பண்ணல, அதெல்லாம் வேண்டான்ட்டாங்க. இருந்தாலும் சந்தேகங்கிறது மனசை அரைச்சுக்கிட்டே இருக்கும். அதான் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ நிலத்தை உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். கோபத்துல வார்த்தையை விட்டுட்டேன். ஏன் அப்படி சொன்ன? நான் சொன்னா சரோஜா கேக்கும்ங்கிற நம்பிக்கையில தானே. நான் அப்படி பேசுனதுல உனக்கு ஒண்ணு வருத்தம் இல்லையா சரோஜா? நீங்க செஞ்சதுதான் சரி. அந்த பக்கமும் நம்ம இருந்து யோசிக்கணும்ல. நடுவுல என்னென்னமோ தேவையில்லாம நடந்து எதேதோ ஆயி போச்சு. நீங்க எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுங்க, அப்பவே பண்ணி கொடுத்துடலாம். நீங்க கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட சொல்லுங்கன்னு. ஏங்க, மாப்பிள்ளை இல்லாத போது யார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க? இப்போதைக்கு மாப்பிள்ளையோட அப்பா பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணுவோம். மாப்பிள்ளை வந்ததும் அவர் பேருக்கு மாத்திடுவோம். எனக்கு ஒன்றும் சரியா படல.
ஏதோ போக்குமாத்து பண்ற மாதிரி தெரியுது. எல்லாம் சரியா தான் நடக்குது பெரியவரே. பூங்குடி கல்யாணத்தை கண்குளிர பார்த்துட்டு நிம்மதியா கொள்ளு பேரம் பேத்தி எடுத்து கொஞ்சறதான் உங்க வேலை. என்ன சரியா? அப்புறம் என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்லிடலாம்ல? உடனே ஆரம்பிக்க சொல்லுங்கண்ணே. அப்புறம் என்னப்பா? அப்புறம் என்ன, மண்டபத்தை பிடிக்கணும், பத்திரிக்கை வைக்கணும், நிறைய வேலை கிடக்குல்ல. சரோஜா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரிம்மா, நீங்க பேசுங்க, நான் புறப்படுறேன். ம், சரிண்ணே. வா போலாம். சரோஜா, இப்ப எதுக்காக நிலத்தை எழுதி தரேன்னு சொல்லியிருக்க? ஆ? அவங்கள பார்த்தாலே தெரியல ஃப்ராடு வேலை பண்ண வந்திருக்காங்கன்னு. இத பார், உன்னோட இஷ்டத்துக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு தெரியாத. ஹ, இந்த வீட்ல உன்னை பெத்த ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்கறத மறந்துடாத. எல்லாம் இவ செஞ்ச வேலை. இவ மட்டும் குறுக்கால போய் இம்புட்டு திருட்டுத்தனம் பண்ணாம இருந்திருந்தான்னா எப்பவோ சுமூகமா முடிஞ்சிருக்கிற வேலை. இப்பவாச்சும் வழிக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டா ஏன்பா வயித்தெரிச்சல கலப்புறீங்க? எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தரப்போற நிலம் தானே, அதை இப்பவே குடுக்கறோம். அதனால என்ன? எல்லாத்தையும் ஒரே பக்கமா இருந்து பார்க்காத. சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு. நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு எதுவும் தெரிஞ்சுக்காம நீ பண்றது பேய்க்கு பயந்துகிட்டு பிசாசு வீட்டுல ஒளிஞ்சுகிட்ட கதையா இருக்கு. நம்ம புள்ளைக்கு விருப்பம் இல்லைங்கிறத தெரிஞ்சும் இப்படி ஒரே குதியா குதிச்சுக்கிட்டு இருக்க. எல்லா ஆத்தா மாதிரி தான் நீயும் பண்ற. புள்ளைக்கு காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும்னு எந்த காட்டு கழுதைக்காவது கட்டி வச்சிடுறது. நாளைக்கு மூக்க சிந்திக்கிட்டு வந்து நிக்கிறப்ப யார குத்தம் சொல்றதுன்னு தெரியாம வீட்டோடய வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். பார்த்து யோசிச்சு பண்ணாத. இப்ப எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்ல. நல்லா விசாரிச்சாச்சு. நல்ல இடம். சும்மா எதையாவது பேசி குழப்பாதீங்க. நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு தெரிய முடியாது. நீங்க சொன்ன வார்த்தையில இருந்த விஷம் எனக்கு புரியாம இல்லப்பா. என்ன மாதிரியே என் மகளும் வந்து பிறந்த வீட்டுல கஷ்டப்படுத்திட்டு கிடப்பான்னு நினைக்கிறீங்க, அதுதானே? ஐயோ தாயே, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. உன்னை பத்தி நான் எப்பவுமே அப்படி நினைச்சதில்லம்மா. நீ வந்த கதையும் இவ கதையும் ஒன்னாயிடாது. முன்னாடியே சூதானமா இருந்துக்கன்னு தான் சொல்றேன். நாளைக்கு கொய்யோ முய்யோன்னு அடுப்படியில இருந்து அழக்கூடாதுல்ல. அப்பா, இனிமே இத பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசவே பேசாதீங்க. என் பொண்ணு பத்திரமா இருக்கணும். என்ன மாதிரி அவளுக்கும் ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். அவ்வளவுதான். அதையே தாமா நானும் சொல்றேன். உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் உன்னோட இஷ்டம். தாயி, என்ன மன்னிச்சிடுமா. இதுக்கு மேலே உன் ஆத்தாக்கறிக்கிட்ட என்னால பேச முடியாது. இதே ரோஷத்தோட 2 பேரும் இருந்துக்கணும். மறுக்கா வந்து நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஒண்ணு சொல்ல மாட்டேன். ஏன் உசுர மாச்சுக்குவேன்? தாத்தா, பைத்தியமா உனக்கு? இதெல்லாம் என்ன தெரியுமா? மூச்சு புடிச்சு கை கால்ல அடிபட்டு
கபடி விளையாண்டு நான் வாங்கின சர்டிபிகேட் இத கொளுத்த போற? எப்படி தாத்தா உனக்கு மனசு வந்துச்சு? இந்த சர்டிபிகேட்டை வச்சுதானே எனக்கு காலேஜ்ல சீட்டு கிடைச்சிச்சு, மறந்துட்டியா? ம், இத கொளுத்தி போட்டா நாளை பின்ன நான் காலேஜ்ல எப்படி சேர்றது? நீ தான் படிக்கவே போறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த குப்பை கோலம் எல்லாம்? யார் சொன்னா? நான் கல்யாணம் முடிச்சிட்டு கூட கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜ்ல போய் சேருவேன். ஏன் கல்யாணம் கட்டின பின்னாடி படிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஆமாமா, கல்யாணம் முடிஞ்ச பின்னாடிதான் பல பேர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அட போக்கத்த கழுத, பொட்ட புள்ளியா பொறுத்துட்டு இப்படி விவரம் இல்லாம பேசுறியே. கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள காலம் ஓடி போயிடும். ஆ, விவரம் தெரிஞ்சு சுதாரிக்கிறதுக்குள்ள இடுப்புல ஒண்ணு வயிற்றுல ஒண்ணுன்னு நிப்ப. அப்புறம் எங்க போய் படிக்கிறது? தாயி சொன்ன கேளு, இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாத்தா உனக்கு. நீ இப்பவே கிளம்பிடு, டவுனுக்கு போயிடு. நீ அங்க தங்கி படிக்கிற ஏற்பாட்டெல்லாம் தாத்தா பாத்துக்கிறேம்மா. சொன்னா கேளு தாயி, போ. எனக்கு புரியுது தாத்தா. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையில மண் அள்ளி போட்டுட்டு நான் ஊரை விட்டு போனா அவ நில குழஞ்சு போயிடுவா. அதுக்காக ஓ ஆசையில மண்ணெல்லி போட்டுக்க போறியா? நல்லா யோசிச்சு பாரு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, ஓ சின்ன வயசு கனவு. அம்மா அம்மான்னு அவளுக்காக உன் வாழ்க்கையே கெடுத்துக்காதம்மா. தாத்தா, பேசி பேசி என்ன சமாதானம் பண்ணிடலான்னு மட்டும் நீ நினைக்காத. ஆசைப்பட்டது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிறது எல்லா பொட்ட பிள்ளைங்களுக்கும் நடக்கிறது தானே தாத்தா. தாயி, உங்க அம்மா இதெல்லாம் எதுக்காக செய்யறா தெரியுமா? அவ வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கையும் பாழாயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான். ஆனா நீ தைரியமான பொண்ணு, என்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி கிடையாதும்மா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எதுக்கும் பயந்து ஓடி ஒளியாம தைரியமா எதையும் செய்யற பாரு, அதுதாம்மா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. அந்த தைரியத்தை உங்க அம்மா பேச்ச கேட்டு தொலைச்சிடாதம்மா. நீ எப்பேற்பட்ட பொறப்பு, எப்படி ராசாத்தி மாதிரி வாழ வேண்டியவ தெரியுமா?